ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நோயே நான் என்ன பண்ணேன்னா 4 ஆஸ்பத்திரிக்கு போய் கன்சல்ட் பண்ணினேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த எவுரு தான் வலிச்சிச்சு. சரி, முதல்ல ஒரு பெரிய காமெடியான இதை பார்க்கலாம். இந்த மருத்துவக் கல்லூரி நடக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போயிடக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போனேன்னா அங்கே என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு போனவொடனே கொஞ்சம் நேரம் உட்கார வச்சாங்க. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்புன்னு வரும் இல்லைங்களா? 9 மணிக்கெலாம் டான்னு அங்கே இருந்தோம். அப்போ என்ன பண்ணினாங்க, முதல்ல ஒருத்தர் வந்து பார்த்தா அப்படி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், டாக்டர் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துட்டு ஒரு வாய்க்குள்ளே கிளிப்பை வச்சு வாய்க்குள்ளே லென்ஸ்லாம் வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு ஒரு அரை மணி நேரம் அப்போ நமக்கு சின்சியராக கவனிக்கிறாங்க. அதில் நீட்டாக நல்லா உட்காந்துங்கன்னு நானும் ஐயோன்னு உட்காந்துருந்தேன். அடுத்த பேட்ச் வந்தது. அப்புறம் அவங்க ஒரு தரம் பார்த்தாங்க, அவங்க ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் போய் அந்த ஏசி ரூமில் உட்காந்துருக்கிற அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட பேசுனாங்க. அதுக்கப்புறம் இந்த எடுத்துகிட்டு போனாங்களா அதை கொடுத்தாங்களா, நான் என்ன சொன்னேங்கிறதெல்லாம் அவங்க கண்டுக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகேன்னு பணத்தை கட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. மணி 12, 9 மணிக்கு போனோம். 12 மணி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு ரூமுக்கு போக சொன்னாங்க. அங்கே போனோமா, அங்கே ஒரு பேட்ச் வந்தது. உங்களுக்கு வந்து பல்லில் அழுக்கு இருக்குது, அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னாங்க. சரி, அழுக்கு தானே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லு அழுக்கு எடுக்கணுன்னாங்களா, சரி அழுக்கு எடுத்துக்கலான்னா இப்போ மறுபடியும் ஒரு பேட்ச் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த மொதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம்னு ஸ்டூடெண்ட் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பிரித்து விடுவாங்களாட்டாங்க. அந்த அவர் பையன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சிலேருந்து கேட்டாங்க. ஓகே, அதை சொல்லி முடிச்சுட்டேன். அந்த பையன் ஹின்ஸ் எழுதிட்டு போயிட்டேன். அப்படி அடுத்த ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு சொத்தப்பல்லாம் இல்லை, சுத்தம் பண்ணணும், ப்ரெஷர்லாம் எப்படி நார்மலாக இருக்குது, சுகர் இருக்குதானாங்க, இல்லைன்னு. ஓகே, அவங்க வந்து வாய்க்குள்ள எல்லோரும் வரவங்க சும்மா போகிறதில்ல, ஒரு வாய்க்குள்ளே ஒரு கிளிப் வச்சிட்றாங்க, ஒரு லென்ஸை விட்டுக்கிட்டு குடையிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் இல்லை, என்னை வச்சு படித்தாங்க. ஓகே, படிச்சுக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதை அடுத்தது இன்னொருத்தர் சுத்தம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வந்தா. அப்படி அவர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போனவொடனே அவருக்கு ஏதோ ஒரு வேறு கேஸ் ஆட்டங்குது, அங்கே போயிட்டாங்க. அப்புறமா வந்து கடைசியாக ஒரு பொண்ணு வந்தா. அப்படி நான் உங்களுக்கு சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு, வலிச்சா சொல்லுங்க நாங்கள் எங்க ஒரு கம்பி மாதிரி வச்சுக்கிட்டு ஐயோ சாமி, அதுலேயே பல்ல ஆட ஆரம்பிச்சிடும். சுத்தம் பண்ணுறேன்னு க்ளீன் பண்ணுறேன்னு சொரன்னு பிளட்டாக வருது. அதுக்கு உள்ளாரியே ஒரு மெஷின் வச்சுறாங்க. ஆனால் அங்கே என்ன கொஞ்சம் எல்லாமே இந்த லென்ஸு இதெல்லாமே புதுசாக எடுத்தாங்க. வச்சுட்டு உறிஞ்சாங்க. ரத்தம் வர்றது தெரியுது, அது தெரியாமல் இருக்கிறங்கிறதுக்கு அங்கேயே உறிஞ்சிடுறாங்க. சரி, அதை உறிஞ்சி முடிச்சுட்டு அந்த பொண்ணு நிறுத்திருக்கலாமில்ல, ஃபோட்டோ எடுத்துச்சு. இப்படி வாய் எடுத்துச்சு. என்னை அப்படியே உட்கார வச்சுட்டு அவங்க ப்ரொஃபஸரை கூட்டிகிட்டு வந்து பாருங்கன்னு காட்டுனுச்சு. சரி, அது வரைக்குமே முடிச்சுட்டேன். முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்குள்ள இப்போ எத்தனை மணி, 9 மணிக்கு என் வாயில் விட்டு நோண்டன ஆரம்பித்தவங்க மணி 12:30, 1 மணி ஆயிடுச்சு வெளியில் வந்ததுக்கு. வெளியில் வந்தோடனே இன்னொருத்தர் வந்து சொல்லிப்பார், அந்த முதல்ல பார்த்த பையன் ஸ்கேன் பண்ணாங்களே அந்த டாக்டர் வந்துட்டு நீங்கள் போக்கல என்னை பார்த்துட்டு போங்க அப்படின்னு. அப்படி நிறைய மெடிசன்லாம் தருவாங்க, என்னவோ தருவாங்கன்னு நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு போனால் மறுபடியும் போய் படுக்க வச்சுட்டு மறுபடியும் ஃபோட்டோ, இப்படி ஃபோட்டோ அப்படி ஃபோட்டோ, அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாருன்னு. சரி, அந்த ஃபோட்டோ தான் முடிஞ்சிச்சா. இன்னொரு பொண்ணு வந்தது, ஒரு ப்ளூ ஸ்க்ரீனு. அந்த ஸ்க்ரீனில் போய் நிற்க வச்சுட்டு இந்த சைடு அந்த சைடு மேலே பாரு கீழே பாரு, செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. ஏமா ஃபோட்டோ ஷூட்டாக நடக்குது இங்கே. அந்த பொண்ணு எடுத்தாங்க. ஓகே, உங்கள் படிக்கிறதுக்கு வேணும், இந்த தரம் இங்கேயும் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு. அதுங்காட்டியும் இன்னொரு பையன் வந்தா. அப்படி அவர் வந்து உங்களுக்கு வேர் சிகிச்சை, நம்ம பல்ல ஸ்கேன் பண்ணாங்கல்ல, அது நம்மக்கிட்ட தரதில்லை. என்ன பண்ணுறாங்க, அப்படி ஜூம் பண்ணி காட்டுறாங்க. நம்ம மூஞ்சிவே பக்கத்தில் வச்சு ஜூம் பண்ணால் பயமாக தான் இருக்கும். அதை எடுத்து வந்து காட்டிட்டு, உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, வேர் சிகிச்சை அளிக்கணும், அதனால் நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்போ வாங்க, இப்போ இதை சுத்தம் பண்ணி 15 நாள் ஆகும் அப்படின்னாங்க. அப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துவீங்களான்னு கேட்டேன். அவங்க இன்னையா வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணலை. சரி, எனக்கு வந்தது எவரு கொஞ்சம் வலிச்சது, வாய் வலிச்சதுங்கிறது தான். முதல்ல இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனேன். அவங்க என்ன பண்ணாங்க, நான் 3 நாளைக்கு தான் மாத்திரை தருவேன், நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஜிஹெச்சுக்கு போங்கன்னாங்க. சரி, அந்த 3-4 மாத்திரையும் எனக்கு ஒரு வாரம் வலி நல்லா இருந்துச்சு, மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு ஜிஹெச்சுக்கு போனேன். ஜிஹெச்சுக்கு போயிட்டு பல ப்ராசஸ்லாம் முடிஞ்சு போன உடனே டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. இதுக்கு முன்னே எங்கே பார்த்தீங்க அப்படின்னாங்க.
சரி நாம் தான் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே தான் பார்த்தேன். அவங்க வலிக்கு மாத்திரை கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோம். இதுக்கு மேலே இருந்தால் ஜிஹெச்சுக்கு போங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். அப்படியா? அது எந்த ஆரம்ப சுகாதார நிலையம்? இப்போ இவங்களுக்குள்ள போட்டி என்ன தெரியுமா? ஏன் இந்த பேஷண்ட்டை அங்கேயே அனுப்புறது, இங்கே ஏன் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ என்னன்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அங்கே போங்கன்னு சொன்னாங்களா, ஜிஹெச்சுக்கு போனோன்னா அவங்க போனோடனே வாயெல்லாம் லென்ஸ் வச்சுலாம் பேக்களுடைய வாயை தர உனக்கு 4 பல்லு சொத்த பல்லு 4 பல்ல பிடுங்கணும். நாங்கள் அடக்கடவுளை 4 பல்ல பிடுங்கணுமான்னு தான் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு போனேன். அங்கே மருத்துவக் கல்லூரியில் என்னன்னாங்க, சொத்த பல்லெல்லாம் இல்லைன்னு பல்ல க்ளீன் பண்ணி விட்டாங்க. சரி, அது முடிஞ்சு ஒரு 10 நாள் நல்லா இருந்தது. அவங்க கொடுத்த மாத்திரைக்கு மறுபடியும் வலி வந்து வாய் வலி வந்துருச்சு. இப்போ டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் கம்மியான காசு வாங்குறாங்க. நாம் தான் காசு கம்மின்னா ரொம்ப ஆசைப்படுறவங்களாச்சே. அங்கே என்ன பண்ணனேன், இங்கே போனால் ரொம்ப கம்மியாக காசு, தனியார் ஹாஸ்பிட்டலில் தான் அப்படின்ட்டு அந்த தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போன உடனே போர்டு பெரிய போர்டாக இருக்குது, டாக்டர் ஃபீஸ் இல்லைன்னு. சரிண்ணா உள்ளே போனாங்க, ஒருத்தரும் இல்லை. சரி பார்த்த உடனே அங்கே ஒரு சொத்தப்பல்ல இருக்க, அந்த முன்ன ஒரு இது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு இது அடிச்சிடுறாங்களா, அதை அடித்தாங்க. அதை அடிச்சுட்டு ஒரு லென்ஸு, ஐயோ அதில் கொடுமை என்னன்னா, அதுக்கு முன்னே 2 பேருக்கு பார்த்து அந்த உள்ளார லென்ஸு வாயில் வைக்கிறாங்கல்ல, அதே தான் ஒரு கழுவும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாரும் வாயிலையும் விட்றாங்க. அதை பார்க்கக்குள்ளேயே வாந்தி வந்துச்சு. ஓகே, அதை வச்சு இது அங்கேருந்து ஒரு கண்ணாடி வச்சு காட்டுறாங்க, இங்கே பாருங்க உங்களுக்கு இந்த பல்லு பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனையாயிருச்சு, பிடுங்கலாம் அப்படின்னாங்க. சரி பிடுங்கிருங்கன்ட்டு, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க. நாங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கா, இன்றைக்கே பிடுங்குங்க அப்படின்னோம். சரின்னு சொல்லிட்டு இந்த பல்ல பிடுங்குறதுக்கு 400 ரூபா ஆகுனாங்க. சரி மேலே தான் போர்டு ஃப்ரீ, ஓகே 400 ரூபா. நாங்களா பல்ல பிடுங்குங்கன்னா 2 ஊசி போட்டு 10 நிமிஷம் உட்கார சொல்லிட்டு பல்ல பிடுங்கிட்டாங்க. சும்மா ஒரே நிமிஷம் இப்படின்னாங்க. அதை எடுத்து வெளியே காட்டினா என் வீட்டுக்காரர், ஐயோ பல்லு நல்ல பல்லாவே தான் இருக்கு அப்படின்னு. அப்படி சரின்ட்டு ஒரு பஞ்சை வச்சு அடித்தாங்களா. அடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எச்ச நீங்கள் கீழே துப்பவே கூடாது, அப்படியே முழுங்கணும். இது என்னடா வம்பா இருக்குது, அங்கே வந்து மறுத்து போகிற ஊசி போட்டிருக்கிற, பஞ்சு மருந்தெல்லாம் அடிச்சிருக்கிற, அந்த எச்சை எப்படி முழுங்குறது? எல்லாத்துக்கும் எனக்கு முன்னே 2 பேர் பல்லு சுத்தம் பண்ணாங்க. ஒருத்தர் பிடுங்கினாங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு. இப்படி தான் சொன்னாங்க. ஏன் இதை முழுங்க சொல்கிறாங்க? அங்கே என்ன அந்த நமக்கே வாந்தி வர மாதிரி இருக்குது, அந்த பிளட் ஸ்மெல் இருக்குது, அப்புறம் இல்லாமல் அந்த மருந்து வாசனையெல்லாம் இருக்குது. அதை நான்லாம் எதுங்க வேலை, 1 மணி நேரம் பஞ்சு எடுக்காதீங்க, நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிங்க. நாங்கள் சரி, நான் என்ன தெரியுமா பண்ணினேன், 1 மணி நேரம் கழித்து அந்த பஞ்சை எடுத்துட்டு எச்சு வெளியில் தான் துப்புனேன். ரத்தம் வரது. அந்த டாக்டருக்கு என்னன்னா, அந்த பல்லிலேருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு பேஷண்ட்டு பயந்துக்கக்கூடாதுல்ல. எவ்வளோ அறிவு பாருங்க, எவ்வளோ மக்கள் நலன். அதுக்காக எச்ச துப்பாதன்னு இருக்கிறாங்க. ரத்தம் வரும் துப்பிருங்க வெளியேன்னு சொல்லிட்டு போகிறது. அங்கே அவ்வளோ மருந்து போட்டிருக்கிற நீ, அந்த மருந்து தானே வரும் வெளியில், அதை ஏன் உள்ள முழுங்க சொல்கிற? ஒரு சின்ன விஷயம், அதுக்கு தன்னோட சுயநலம் பாருங்கள் எவ்வளோ இருக்கு. சரின்ட்டு அது நிஜா அங்கே ஒரு 2 நாள் மாத்திரை கொடுத்தா. அப்படி இப்போ எவரு வழின்னு போனேன் நான். ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்க, உனக்கு சொத்த பல்லு இல்லை, க்ளீன் பண்ணணும் அப்படின்னு, வேறு சிகிச்சை கொடுக்கணும். நாங்கள் இன்னொருத்தர் என்னங்க, அந்த ஜிஹெச்சுக்கு போனோம்ல, அவங்க 4 பல்லு பிடுங்கன்னாங்க. அந்த 4 பல்ல பிடுங்குன்னு சொல்லிவிட்டு தான் பயந்துட்டு கண்ணாடி எடுத்து பார்த்தா எனக்கு சொத்த பல்லு இல்லை, இவங்க 4 பல்லு பிடுங்குங்கிறாங்க. இங்கே வந்தாக்கா இந்த டாக்டரு, சரி போ, ஒரு பல்லு தானே, அந்த கடைசி லாஸ்ட்டு பல்லு தானேன்னு பிடுங்கினோம். போனது வாய் வலி. சொன்ன ட்ரீட்மெண்ட் என்னன்னா, 4 பல்லு சொத்த பல்லு, வேறு சிகிச்சை பண்ண, பல்ல பிடுங்கு. ஒரு நோய் தானே எனக்கு. இது எப்படி 4 விதமாக சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ இங்கெல்லாம் நான் பார்த்ததுலேருந்து பல்லை பற்றி எனக்கே ஒரு ஐடியா வந்துருச்சு. அதனால் நமக்கு என்ன நோய்ங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நோய் வராமல் தடுத்துக்கிறது பரவாயில்ல. இருந்தாலும் நோய் வந்துடுது. அதனால் நோய் வந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பண்ணணும். போனோமா, எதையாவது செஞ்சோமா, இவ்வளோ மாத்திரை தின்னமான்னு இருக்கக்கூடாது. அதனாலங்க நம்ம உடம்பு நாம் தான் என்ன நோய்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ தலைவலின்னு போனால் தலையை வெட்டுறாங்க, கால் வலின்னு போனால் காலை வெட்டுறதில்ல. ஆனால் இந்த பல்லு மட்டும் போனால் ஏன் பல்ல பிடுங்குன்னு, அதாவது சொத்த பல்லே இல்லாத 4 சொத்த பல்லுங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க வேலை முக்கியம். இப்போ மருத்துவம்னா முழுசாக ஆராய்ஞ்சு பார்க்கணும், என்னன்னு கேட்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை.
வந்தியா, இதை வேலை முடிஞ்சிச்சா, அடுத்தது அடுத்ததுன்னு எங்கே எவ்வளோ தூரம் ஓடுவாங்கன்னு தெரியல. அதனால் நம்ம உடம்ப நாம் பார்த்துக்கணும். இப்போ எவ்வளவோ தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாருமே டாக்டருக்கு படிக்கல. இருந்தாலும் இருக்கிற டெக்னாலஜியில் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவது அவங்க நல்ல ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்ப நாம் தான் பாதுகாக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.